சென்னை அசோக் பில்லர் பகுதியில் தனியார் பேருந்து ஓட்டுநர் மதுபோதையில் பேருந்தை இயக்கியதால் பயணிகள் அச்சமடைந்து பேருந்தை நிறுத்தினர். அம்பத்தூரிலிருந்து காரைக்குடி வரை செல்லும் தனியார் பேருந்து ஓட்டுநர் இரவு மதுபோதையில் பேருந்தை இயக்குவதாக பயணிகள் சிலர் போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அசோக் பில்லர் அருகே பேருந்தை சோதனை செய்த போக்குவரத்து போலீசார் பேருந்து ஓட்டுநர் மதுபோதையில் பேருந்தை இயக்கியது தெரிந்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் விட்டுவிட்டனர். இதையடுத்து தனியார் பேருந்து நிறுவனத்திற்கு பயணிகள் தகவல் தெரிவித்து மாற்று பேருந்து ஓட்டுநரை வரவழைத்து பேருந்தை இயக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் அப்பாவி மக்களிடம் கட்டாய வசூலில் ஈடுபடும் போக்குவரத்து காவலர்கள் இதுபோன்ற சம்பவங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் காவல் நிலையத்தின் அருகில் இளைஞர் ஒருவரை 20க்கும் மேற்பட்டோர் கொடூரமாக அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட இழுத்துச் செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்பலவாணன்பேட்டையைச் சேர்ந்த முருகவேல் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நடுரோட்டில் நின்றவர்கள் ஓரமாக நிற்கச் சொன்னதால் ஆத்திரமடைந்த குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அவரது வீட்டிற்கு சென்று முருகவேலை கொடூரமாக தாக்கி வீட்டிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட 500 மீட்டர் தூரம் அடித்தே இழுத்துச் சென்றனர். இந்நிலையில் இரத்த வெள்ளத்தில் மயங்கிய முருகவேல் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து ஏவல் துறையினருக்கு தகவல் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நம்மள